வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஸ்பைரினோலாக்டோன் என்கிற ஒரு மருந்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக இது இதய கோளாறு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு பயன்படும். ஆனால் இது PCOSன் சில அறிகுறிகள், உதாரணமாக முகத்தில் அதிக முடி வளர்ச்சி போன்றவைகளையும் சமாளிக்க உதவும். ஸ்பைரினோலாக்டோனுக்கு குறிப்பாக 2 விளைவுகள் உண்டு. ஆல்டோஸ்டிராயின் தடுப்பு. ஆல்டோஸ்டிராயின் உடம்பை தண்ணீரையும் உப்பையும் பிடித்துக்கொள்ள உதவும். ஸ்பைரினோலாக்டோன் இதை தடுத்து வீக்கத்தை குறைக்கும். ஆண்ட்ரஜன் தடுப்பு. ஆண்ட்ரஜன் பொதுவாக ஆண்களில் இருக்கின்ற ஹார்மோன்ஸ் ஆகும். ஸ்பைரினோலாக்டோன் இந்த ஹார்மோன்களின் ரிசப்டார்ஸை தடுத்து PCOSன் விளைவுகளை குறைக்கும். ஸ்பைரினோலாக்டோன் பொதுவாக உணவிற்கு பின்பு வாய் வழியாக சாப்பிடுகிற மாத்திரையாக வரும். உங்கள் அறிகுறிகளை பொறுத்து 50 முதல் 200 மில்லிகிராம் டோஸ் நடுவில் இருக்கும். முகத்தில் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னும் அதிக டோஸ் தேவைப்படும். 6 மாதம் எடுத்துக்கொண்ட பிறகு முடி வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். எப்பொழுதும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து அளவை மாற்றவும். அதிகபட்ச பெண்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. ஒருவேளை இருந்தால் பெண்களுக்கு பொதுவாக மார்பக வீக்கம் அல்லது வலி, மாதவிடாய் நேரம் பிரச்சனைகள், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். அவ்வளோ பொதுவாக இல்லாமல் தோல் பிரச்சனைகள், சோர்வு, தலைவலி அல்லது குறைந்த செக்ஸ் டிரைவ் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது ஒரு தண்ணீர் மாதிரி, அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும். சில முக்கிய விஷயங்கள்: நீங்கள் கர்ப்பம் தரிக்க இருந்தால் அல்லது ஆடிசன்ஸ் நோய் அல்லது சிறுநீரக பிரச்சனை இருந்தால் இந்த மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கருவில் குழந்தை வளர்ப்பை பாதிக்கும். அதனால் நன்கு செயல்படுகிற கருத்தடை அவசியம். மருந்து நல்ல வேலை செய்ய வேண்டும் என்றால் மது அருந்துவதை அளவோடு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த காமிக் மூலமாக ஸ்பைரினோலாக்டோன் PCOSக்கு எப்படி உதவும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். இது ஆண்ட்ரஜன் ஹார்மோன்களின் விளைவுகள், உதாரணமாக முகத்தில் அதிக முடி வளர்ச்சி போன்ற விளைவுகளை கட்டுப்படுத்த உதவும். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும். நன்றி, வணக்கம்.